வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வண்டி கடையிலலாம் ஸ்பெஷலாக இந்த கார சட்னி மாதிரி தக்காளி சட்னி மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு தேவையான அளவு காரத்துக்கு அந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கோங்க. இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கலருக்கு கொஞ்சம் இந்த வண்டி கடையில் கலர் நல்ல ரெட் கலராக வரும் பார்த்திங்களா, அதுக்கு நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது காரமே தராது, வெறும் கலர் மட்டும்தான் தரும். அதனால தான் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு சேர்த்திங்களா கலர் நல்லா நம்பி தரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் போட்டு உடனே ஒரு 3.5 கப் அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிஞ்ச அப்புறம் நம்ம அரிசி மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருக்குதுங்களா, இட்லி தோசை மாவு, அது ஒரு 1/4 கப்பு எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம்னா கெட்டி தரும், ஒரு மாதிரி திக்னஸ் வரும். நம்ம வண்டி கடையில் சாப்பிடும்போது ஒரு நல்ல வளவளப்பு தரும் பார்த்திங்களா, அது இந்த மாவு ஊற்றினா தான் நம்மளுக்கு அந்த வளவளப்பு தன்மையோடு நல்லா டேஸ்ட்டாக வரும். இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் தாராளமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு ஊற்றினோடனே உடனே நல்லா கைவிடாமல் நல்லா 4 பக்கம் நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கருவேப்பிலை போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வண்டி கடை தக்காளி சட்னி இல்லைன்னா தக்காளி குழம்பு கூட சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மணக்க நல்லா ஆவி பறக்க சுட சுட இட்லியில் நீங்கள் வச்சு கொடுங்க. என் பொண்ணுக்கு நல்லா இந்த இட்லி மேலே ஊற்றி கொடுத்தா தான் அவள் நல்லா இஷ்டப்பட்டு நல்லா குழஞ்சு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த தக்காளி குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் என்னோடய வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் ஐகான் பட்டன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.